மைக்கேல் அவர்களை நாம் நன்றாக இருந்திருக்கிறோம். திண்டுக்கல் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிற அருமையான கர்த்தருடைய தாசன். அதிக பாரத்தோடும் கொஞ்சம் பேராக இருந்தாலும் அவர் பிரசங்கிக்கிறத நான் கவனிச்சிருக்கிறேன். ரொம்ப தாகத்தோடு நல்லா புரியக்கூடிய எளிமையான முறையில் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கக்கூடிய அருமையான ஒரு ஊழியக்காரர். திண்டுக்கல்ல அவருக்கு இன்று சபையும் ஊழியங்கள் இருக்கிறது. உலகம் சுற்றும் வாலிபர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஐயா உலகம் சுற்றும் ஊழியர், எத்தனையோ நாடுகளுக்கு போய் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்து வந்த அவ்வளோ பிஸி ஸ்கெடியூலையும் கேட்ட பொழுது கண்டிப்பாக வர்றேன் பாஷை, எது பற்றியும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சபைக்காக ஜெபித்து வாக்கு தத்தங்களோடு கூட வந்திருக்கிறார். அவர்களை கனப்படுத்தும்படி டாக்டர் எட்வின் அவர்கள் அவர்களுக்கு சால்வை போர்த்துவார்கள். நம்ம கைகளை தட்டி அவர்களை நாம் வாழ்த்துவோம். கைகளை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை நாம் கொண்டு வருவோம். ஐயா அவர்கள் சிறு பரிசையும் பெற்றுக்கொள்வார்கள். தொடர்ந்து மீதமாக இருக்கிற நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இந்த மாலை வேளையிலே வெளிப்படும். தயவு செய்து இன்று ஒரு நாள் மாத்திரம் நீங்கள் பொறுத்துக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். முடித்துவிட்டு போகும் பொழுது உங்களுக்கு இன்னொரு சிறப்பான காரியத்தை தரும்படிக்கு இருக்கிறேன். தயவு செய்து காத்திருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவரை ஏன் அழைத்தோம் என்பதற்கான ஒரே ஒரு பகிர்வு. சகோதரி டயானா, உங்களுக்கு சகோதரி, எனக்கு மனைவி, முன்பாக வந்து சில வார்த்தைகளை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். குறிப்பாக இன்றைய தினத்திலே அவரை ஏன் நாம் அழைத்தோம் என்பதற்கு அநேக காரணங்கள் உண்டு. எப்படி எல்லா ஊழியர்களையும் ஒரு காரணத்தோடு கூட அழைத்திருக்கிறோமோ, அவரை அழைத்ததற்கும் ஒரு காரணம் உண்டு. அது என்னுடைய மனைவி அவர்கள் பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு 1 வீக் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 வீக்குக்கு முன்னாடி எனக்கு ஒரு தரிசனம், ஒரு சொப்பனம் அன்று காமிச்சாரு. அந்த சொப்பனத்தில் என்னென்னா, நம்மளோட தலைமை போதகர் இருக்காங்க, சார்லஸ் அருண் பாஸ்டர் இருக்காங்க. அங்கிள் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் நின்று இப்படி ஜனங்களை பார்த்துக்கிட்டு, ஜனங்களை ரொம்ப பரிதாபமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேஜுக்கு அந்த பக்கம் வந்து இவங்க ஜோஷுவா பாஸ்டர் நிற்கிறாங்க. நான் வந்து பாஸ்டர் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ ஐயோ அங்கிள் வந்துட்டாரு, அங்கிள் இருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். அப்போ வந்து அங்கிள் வந்தாவே எப்போவுமே தேடுவாங்க, எங்கே சீனு எங்கன்னு தேடுவாங்க. ஸோ என் உள்ளத்துக்குள்ளே ஒரு தாட்டு, இப்போ நம்ம ஹஸ்பண்டை தேடுவாங்க, சீனுன்னு கூப்பிடுவாங்க, என்னை பாட சொல்லி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே தோணுது. தோணிகிட்டு இருக்கும்போதே பாஸ்டரோட இருதயத்தில் ஒரு விஷயம் தோணுது. அது ஆண்டவர் எனக்கு புரிய வச்சார். என்னென்னா, இப்படி பாஸ்டர் ஸ்டேஜில் இப்படி ஜனங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. திடீர்னு அவர் என்ன பண்ணார்னா, இப்படி திரும்பி ஜோஷுவா ஃபஸ்ட்டு நிற்கிறத பார்க்குறாரு. இப்படி பின்னாடி திரும்பி பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, ஓ எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்களா, இவன் மட்டும்தான் இருக்கானா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது எனக்கு புரியுது, பாஸ்டர் இது தான் சொல்கிறாங்கன்றது எனக்கு புரியுது. அப்போ வந்து நான் எனக்கு அது சந்தோஷமாக இருந்தது. அப்படி அந்த இதுலேயே அழுகிறேன். அப்படி ஜனங்களை பார்த்துட்டு இருந்தவர் சடனாக அப்படி திரும்பி இவர் நிற்கிறத பார்த்துட்டு, ஓ எல்லாருமே செட்டில் ஆகிட்டானுங்களா, இவன் மட்டும்தான் இருக்கானா அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் நினைக்கிறேன், பாஸ்டர் இப்போ கூப்பிடுவாங்க, அங்கிள் கூப்பிடுவாங்க, சீனு எங்கேன்னு தேடுவாங்க, அவர் பாட்டு பாட கூப்பிடுவாங்கன்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அவரை கூப்பிடலை. ஆனால் எனக்கு பாட்டு பாடுற சத்தம் கேட்குது. நான் இந்த பக்கம் திரும்பி யார் பாட்டு பாடுறாங்கன்னு பார்த்தா எனக்கு மைக்கேல் பாஸ்டரோட ஃபேஸ் அப்படியே ஆண்டவர் காமிச்சார் எனக்கு. அது ஒரு ஒயிட் ஷர்ட்டு, பிளாக் கோட்டு போட்டு அவங்க மைக்கு பிடிச்சி அவங்க பாடுறாங்களோ பிரசங்கம் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அதை நான் இந்த பக்கம் ஸ்டேஜில் பார்த்தா அவங்க இருக்கவும் எனக்கு முழிச்சிட்டேன். நான் அது எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. இதை நான் யார்கிட்டையுமே சொல்லலை, என் ஹஸ்பண்டுக்கிட்டையும் சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் பாஸ்டர் போன வாரமோ அதுக்கு முந்தின வாரம் தான் ஃப்ரைடே எஸ்பிசியில் வந்து பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். அந்த எஸ்பிசியில் ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயர் பேசினதுக்கு நாள் தான் எனக்கு இந்த ட்ரீம் வந்தது. அடுத்த நாள் நம்ம சபையை சேர்ந்து ஒரு பிலீவர் வீட்டுக்கு நாங்கள் விசிட்டிங் போனோம். இது யாருக்குமே தெரியாது, என் ஹஸ்பண்டுக்குமே தெரியாது. அப்போ அவங்க வீட்டுக்கு விசிட்டிங் போகிறப்ப வந்து நான் காலையில் எஸ்பிசி போஸ்டர் பார்க்குறேன், மைக்கேல் பாஸ்டர் வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் எடுக்கிறாங்க. எனக்கு ஒரே ஷாக்காக இருந்தது. ஆண்டவர் நமக்கு நேற்று காமிச்சாரே ஃபேஸை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் நான் இவர்கிட்ட சொன்னேன், இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மைக்கேல் பாஸ்டர் வந்திருக்கார் போல் இன்னைக்கு அப்படின்னு. ஆமாம், ஏன் என்னாச்சுன்னு கேட்டாங்க. நான் என்னோட ட்ரீமை சொன்னேன். அப்படியா, சரி ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டோம். வேறு எதுவுமே எங்களை யோசிக்கலை. அப்புறம் அந்த பிலீவர் வீட்டுக்கு போயிட்டு சும்மா பேசிகிட்டு இருக்கப்போ தான் அவங்க கொஞ்சம் க்ளோஸுன்றனால அவங்ககிட்ட சொன்னேன், இங்கே இருக்க ஒரு 3 பேர் இங்கே இருப்பாங்க, அவங்க ஒரு வீட்டில் 3 பேர் இருந்தாங்க, அவங்ககிட்ட நான் இதை சொன்னேன், இந்த மாதிரி பாஸ்டர் வந்தாங்க இப்படி சொன்னாங்க. பாஸ்டர் என் ஹஸ்பண்ட் பாடுவாங்க பேசுவாங்கன்னு பார்த்தா நம்ம மைக்கேல் ராஜ் பாஸ்டர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட ட்ராப் பண்ணிட்டோம். நாங்கள் ஆக்சுவலாக இந்த மெசேஜுக்கு நாங்கள் கேட்டது இன்னொரு பாஸ்டர். ஏன்னா நான் ஏற்கனவே ஜோகனோட பர்த்டேல ஒரு டெஸ்டிமனி சொல்லியிருக்கேன், அந்த சபை உடையும்
ஆட்கள் வெளியே போவாங்க, சிதறடிக்கப்படும், இந்த மாதிரி நடக்கும். அக்டோபர் மாதம் நடக்கும். 27 அந்த டேட்டை கொண்டு ஒரு ப்ராஃபட் எங்களுக்கு சொன்னாங்க. அதை நான் சொல்லியிருந்தேன் சபைக்கு. அந்த போதகர் வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் உள்ளத்தில் விரும்பினோம், நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆனால் அவரை கேட்கும் போது அவர் அவைலபிள் கிடையாது. அப்போ நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். சரி பரவாயில்லன்ட்டு ரொம்ப நாளாக யாரை மெசேஜுக்கு கூப்பிடலாம், யாரை மெசேஜுக்கு கூப்பிடலான்றப்ப சடனாக என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, பேசாமல் நம்ம ஏன் மைக்கேல் பாஸ்டரை கூப்பிடக்கூடாதுன்னு. ஸோ மைக்கேல் பாஸ்டரை கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னோடனே அந்த ட்ரீமு அடுத்த நாள் அவங்க பேசினது, இப்போ மெசேஜுக்கு எங்களுக்கு ஆள் வேணும், இது எல்லாமே ஒரு லைனில் அப்படியே நின்றுது. அப்போ நான் சொன்னேன், சரி நம்ம மைக்கேல் பாஸ்டர்கிட்ட கேட்கலாம், பாஸ்டர் அவைலபிள் வரேன்னு சொல்லிட்டாங்கன்னா தேவனுடைய சித்தம் எடுத்துகிட்டு நம்ம அவங்கள புக் பண்ணிடலான்னு சொல்லி சொன்னோம். உடனே அவங்க வாட்ஸ்அப்பில் அப்பா பாஸ்டர் கத்தாரில் இருந்தாங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பின உடனே இவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் இங்கே வரேன், ஜேம்ஸ் பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டேன், ஜோபண்ணாட்ட சொல்லிட்டேன், நம்ம சபையில் சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் வேண்டாம், நான் வரேன்ட்டாங்க. எங்களுக்கு இருந்த சந்தோஷம் அளவே இல்லை. ஸோ அதனால கர்த்தர் தான் இங்கே கொண்டு வந்தார்னு நான் விசுவாசிக்கிறேன். அதை சபையாருக்கும் நான் தெரியப்படுத்துக்கிறேன். கர்த்தருக்கு கோடான ஸ்தோத்திரம். எங்கள் அழைப்பை கேட்டு வந்த பாஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும், ஸ்பெஷலாக மைக்கேல் பாஸ்டருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இதே வேகத்திலேயே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். கர்த்தருடைய வசனத்தை நமக்கு கொடுத்து இந்த சபை திறப்பு நிகழ்ச்சியிலே நமக்கு ஊழியம் செய்யும்படி நம்மிடத்தில் வந்திருக்கிற திண்டுக்கல் பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அருமையான பாஸ்டர் டாக்டர் மைக்கேல் ராஜ் அவர்களை கடங்களை தட்டி நாம் வரவேற்போம். என்பதாக கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மிக முக்கியமான ஒரு நல்ல நேரம், அதிகமான உஷ்ணத்தின் ஒரு நேரமாய் இருந்தாலும் தேவன் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். God's presence is so strong here. ஆமென். என்னை மிகவும் அன்போடு கூட அழைத்ததான அருமையான தேவ ஊழியருக்கு, அவருடைய குடும்பத்துக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்து. ஒரு விஷயம், நம்முடைய கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் சந்நிதி மூலங்காலில் நின்று பாதையில் நடந்திட்டா இன்னல் துன்பமே வந்தாலும் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் மூலங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டா இன்னல் துன்பமே வந்தாலும் பின் திரும்பேனே. உம்மை நான் நேசிப்பேன். என்னோடு கூட இணைந்து இந்த ஒரு பல்லவியை மாத்திரம். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உன்னதரே செய்யா உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனங்கள் தியானித்து அகமகிழ்வே. உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனங்கள் தியானித்து அகமகிழ்வே. இன்னல் துன்பமே வந்தாலும் பின் திரும்பேனே. உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனங்கள் தியானித்து மகிழ்வேன். இன்னல் துன்பமே வந்தாலும்
நாயகன் நீரே, ஆராதனை வேண்டுதலும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேண்டலும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மையே தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மையே தொழுதிடுவே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுமே, ஹalleluya, ஹalleluya. நான் நம்புறேன் இந்த அல்லேலூயா பாடும் பொழுதே அவருடைய வஸ்திர தொங்கல் இந்த ஆலயத்தை மூடுகிறது. யாரெல்லாம் இந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம், ஒரு அற்புதம், ஒரு விடுதலை, ஒரு நன்மை. நீ அல்லேலூயா பாடும் பொழுதே நீண்ட நாட்கள் எதிர்பார்ப்புகள், நீண்ட நாட்கள் ஜெபங்கள், நீண்ட நாட்கள் அங்கலாய்ப்புகள் நிறைவேறுகிற ஒரு நாட்கள், நிறைவேறுகிற ஒரு நாட்கள். எவைகளை எதிர்பார்த்தோமோ, எவைகளை விரும்பினோமோ, எவைகளை எதிர்பார்த்து கொண்டிருந்தோமோ அவைகளிலே ஒரு அற்புதம், ஒரு அற்புதம், ஒரு அற்புதம். நம்புறவங்க கடைசியாய் கூட உங்களால் எவ்வளவு பலமாய் கரங்களை தட்ட முடியுமோ ஒரு பலத்தோடு கைகளை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளிலே பேசி நீண்ட நாட்கள் ஜெபங்கள், நீண்ட நாட்களின் எதிர்பார்ப்புகள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் ஜூன் மாதத்திற்குள்ளாக, இந்த வருஷம் ஜூன் மாதத்திற்குள்ளாக முதல் அரையாண்டிலேயே அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படும், திருமண தடைகள் விலகி போகும். இந்த இடத்திலிருந்து நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தரின் செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். நடத்துவார், மாறா கதா ரகதன் கர்த்தருடைய வார்த்தையை தடை செய்ய எத்தனிக்கிற அந்தகாரத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் சபித்து மேற்கொள்ளுகிறோம். ஆவியானவர் ஜெயம் எடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். நான் நம்புறேன், ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. எவைகளை எதிர்பார்த்தீர்களோ, எவைகளை விரும்பினீர்களோ, ரொம்ப நாளா ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பாருங்க. அடிக்கடி ஜெபம் பண்றீங்கல்ல, ஒரு திருமண காரியமா இருக்கலாம், ஒரு கற்பத்தின் கனியா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம். காலையில எழுந்தால் அதுதான் ஜெபம், ராத்திரி படுக்கும் போது அதான் ஜெபம், சபைக்கு வந்தா அதான் ஜெபம், உபவாச ஜெபத்துல அதான் ஜெபம். ஏதோ ஒரு காரியத்துக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறீல்ல, அந்த ஜெபத்தை நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்குள்ள ஆண்டவர் அதை தரதான் போறாரு. நம்புனா கை தட்டி ஒரு ஆமென், நல்ல கை தட்டி ஒரு ஆமென். நடக்கும், நடக்கும். வரா கதனமா சேகரா கதலமா. ஆமா, அப்படித்தான் செய்ய போறார் ஆண்டவர். ஒரு வசனத்தை மாத்திரம், என்னாகமத்தின் புஸ்தகம், என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 48வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. என்னாகமம் 16வது அதிகாரம் 48வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. Those who have an English Bible, please turn Numbers chapter 16 verse number 48, the last part of the word. சத்தமாய் வாசிக்கலாம். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. இந்த வார்த்தையை எல்லாரும் ஒரு 2 முறை சத்தமா நான் சொல்ல சொல்ல என் கூட சேர்ந்து, அப்பொழுது வாதை
நிறுத்தப்பட்டது. அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. 50வது வசனத்தினுடைய முதல் பகுதி, வாதை நிறுத்தப்பட்டது. ஆமா, இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு அதுதான். என்னடா சம்பந்தமே இல்லாம ஒரு வார்த்தையை சொல்றானே. பொதுவா ஆலயம்னா இந்த ஆலயம் அப்படிப்பட்ட ஆலயம், மிஸ்பாவின் ஆலயம், எரிகோவின் ஆலயம், சீனாயின் ஆலயம், அப்படி எல்லாம் நிறைய காரியங்களை ஆலயத்துல இது நடக்கும் அது நடக்கும் அது இதுன்னு சொல்லுவானே. ஆனா இவன் என்னமோ வித்தியாசமா அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டதுன்னு சொல்றானே. ஒருவேளை கேன்சர் சரியாயிருமோ? இப்ப அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டதுன்னு சொன்னாலே அடுத்து நமக்குள்ள ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி? எப்பொழுது வாதை நிறுத்தப்படும்? கரெக்டா சொன்னாங்க பாருங்க. எப்பயா என் போராட்டம் முடியும்? ஆமா, இங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, நிறைய இந்து நண்பர்கள் வந்திருக்கிறீங்க. ஆமா, ஆலயத்தின் நன்மைகள் எல்லாம் என்னங்கிறத நிறைய மூத்த ஊழியர்கள் பரிசுத்தவான்கள் சொல்லிட்டாங்க. ஆனா நான் சொல்ல போறது என்னன்னா, அடுத்து ஆலயம் என்ன செய்ய போகுதுங்கிறத நான் சொல்ல போறேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆலயம்ன்றது ஏதோ இந்த கட்டடத்தையோ இல்லனா பாஸ்டர் யோசுவாவையோ சொல்லல. கூடி இருக்கிற நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதா ஆலயமே. பின்னாடி இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பாப்போம். ஆமா, நம்ம தான் ஆலயம். அப்ப இனி வருகிற நாட்களில் இந்த சபை எதை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ரைட். அப்பொழுது வாதை, ஆமா, எப்ப வாதை நிறுத்தப்பட்டது? ஆமா, அதை மாத்திரம் நம்ம பார்த்து சீக்கிரம் முடிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. நீங்க என் கூட சேர்ந்து ஒத்துழைச்சுக்கிட்டே இருக்கணும். என் கூட ஆவியில வரணும். அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி அக்கா பேசக்கூடாது. ஆமா, அப்படியே கவனமா வார்த்தைகளை கேட்கணும். நான் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நிக்காம டெய்லி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நேற்றைய தினத்து வரைக்கும் காஞ்சிபுரத்துல நானும் கார்த்திக் கமாலியனும் ஜப முகாமில் பேசி இருக்கிறோம். இன்னைக்கு வந்திருக்கிறேன். நாளைக்கு தென்காசி பேசுறேன். எனக்கு ஒரு சபை இருக்கு திண்டுக்கல்ல, ஒரு ஏஜி சபை. ஆக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க கொஞ்சம் ஒத்துழைச்சீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும். 10:30 மணிக்கு நான் ட்ரெயினை பிடிக்கணும். ஒரு அல்லையா சொல்லுங்க பாப்போம். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. ஆமா, நல்லா கவனிங்க. இஸ்ரவேலுங்கிற ஒரு பெருங்கூட்டம் 430 வருஷம் பார்வோனுடைய கண்ட்ரோல்ல அடிமைகளாக இருந்தாக. 430 வருஷம் யெகோவா தேவனை நோக்கி கூப்பிட்டாக, கதர்னாக, ஆண்டவரே எங்களை விடுவீங்கன்னு. ஆண்டவர் 430வது வருஷத்தினுடைய முடிவில் ஒரு இரட்சகனை எழும்ப பண்ணினார், ஒரு புரட்சியாளனை எழும்ப பண்ணினார். அவன்தான் மோசே. அவனை கொண்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களை நடப்பித்து செங்கடலை இரண்டாக
பிரிந்து யோர்தான் பின்னிட்டு போக செய்து எரிகோவின் அலங்கங்கள் எல்லாம் இடிந்து விழுந்து கேட்டபொழுது மன்னாவை கொடுத்து கேட்டபோது காடையை கொடுத்து பகலிலே அவர்களை குளிர்விப்பதற்கு மேகத்தை கொடுத்து இரவிலே வெளிச்சம் காட்டுவதற்கு அக்கினியை கொடுத்து எதிர்த்து வந்ததான ராஜாக்கள் ராஜ்யங்களை எல்லாம் அழித்து ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டதான ஒரு கூட்டம் மகிமையாய் கானானுக்குள் பிரவேசிக்க ஆண்டவர் உதவி செய்தார். 40 வருட காலம் அவர்கள் போட்டிருந்த உடைகள் பழமையாய் போகவில்லை. அவர்கள் அணிந்திருந்த பாதரட்சைகளும் பழமையாய் போகவில்லை. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. 38ஆம் நம்பர் சட்டை போட்ட மனுஷன் 42க்கு வளர்ந்தா சட்டையும் சேர்த்து 42க்கு வளருது, செருப்பும் சேர்ந்து வளருது. இப்படி 40 வருஷ கால கர்த்தர் அவங்களை மகிமையா நடத்தினாருங்க. நடத்தி கர்த்தரால முன்குறிக்கப்பட்ட ஒரு கூட்டம் கானானுக்குள்ள வந்ததுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை தான் நான் இப்ப சொல்ல போறேன். ரொம்ப கவனமா கவனிங்க என் வார்த்தைகளை. ஆமா, என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, அந்த தேவனால அழைக்கப்பட்டதான மோசேயும் ஆரோனும் அந்த ஊழியத்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார்கள். கானானுக்குள் பிரவேசித்த பொழுது என்னாகமம் 16வது அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், அதுலதான் இப்ப இருக்கிறோம். ஒரு 4 பேர் எழும்புறாங்க. ஒரு 4 பேர் எந்திரிக்கிறாங்க. அந்த 4 பேருடைய பேர், ஒருத்தனுடைய பெயர் கோராகு, இன்னொருவனுடைய பெயர் தாத்தான், இன்னொருவனுடைய பெயர் அபிராம், இன்னொருவனுடைய பெயர் ஓன். ஆக கோராகு, தாத்தான், அபிராம், ஓன் என்கிற 4 பேர் எழும்பி அவர்களோடு கூட ஒரு 250 பேரை தன்னோடு கூட சேர்த்துக்கொண்டு மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் எழும்பினார்களாம். கவனமா கவனிங்க. இந்த 4 பேர் தான் ரொம்ப முக்கியமான ஆட்கள். யாரு? கோராகு, தாத்தான், அபிராம், ஓன். இந்த 4 பேர் எழும்பி அவர்களோடு கூட ஒரு 250 பேர் இஸ்ரவேலிலே பொறுக்கி எடுக்கப்படுகிறார்கள். They are not ordinary persons, கிடையாது. அவங்க எல்லாருமே நல்ல அறிவில் சிறந்தவர்கள், அவர்கள் தலைவர்கள், அவர்கள் மிக முக்கியமானவர்கள். இஸ்ரவேலிலே மிக முக்கியமாய் கருதப்பட்ட 250 பேரை தன்னோடு கூட சேர்த்துக்கொண்டு மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எதிர்த்து நின்றார்களாம். மோசேயும் ஆரோனையும் பார்த்து என்ன சொன்னார்கள்னா, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையை விட உங்களை ரொம்ப மேல உயர்த்துகிறீர்கள். எங்களோடும் தேவன் இருக்கிறார், எங்களுக்கும் ஜெபம் பண்ண தெரியும், எங்களுக்கும் பைபிள் படிக்க தெரியும், எங்களுக்கும் ஊழியம் செய்ய தெரியும், எங்களுக்கும் பிரசங்கம் பண்ண தெரியும். என்னமா நீங்க தான் பெரிய யுக மாதிரி உங்களை நீங்களே பீத்திக்கிறீங்க அப்படின்னு இந்த 4 பேரும் அவங்களோட சேர்ந்து 250 பேரும், ஆக மொத்தம் 254 பேரும் ஆமா மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமா எழும்புனாங்க. அப்ப மோசேயும் ஆரோனும் அவங்களை உட்கார வச்சு, ஏன்பா இந்த மாதிரி பண்றீங்க, இது நல்லாவா இருக்குது, 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தீங்களே, என்ன கொண்டுதான ஆண்டவர் விடுதலை ஆக்கினாரு, என்ன கொண்டுதான 10 அற்புதங்களை செய்தாரு, என்ன கொண்டுதான செங்கடலை பிளந்தாரு, யோர்தான் பின்னிட்டு போச்சு, இப்படி எல்லாம் அவங்களுக்கு விளக்கம் சொல்லல. மாறாக மோசேயும் ஆரோனும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமா, நான் கூட சொல்றேன், உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்களா, உங்களுக்கு விரோதமா பிரச்சனை பண்றாங்களா, உங்களுக்கு விரோதமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்களா, உங்களுக்கு விரோதமா கேஸ் போடுறாங்களா, அவங்க கிட்ட உட்கார்ந்து நீங்களும் பேசிக்கிட்டு இல்லாதபடி மாறாக தேவ சமூகத்தில் விழுந்து கிடங்க. அவர் உங்களுக்காக மகிமையான காரியங்களை நடப்பிக்கிறவரா இருக்கிறாரு. அப்படி மோசே ஆரோனு விழுந்து கிடக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் மோசேயை தட்டி எழுப்புறார். ஏலே மோசே, உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன் இப்படி கிடக்கிற? அவர் சொல்றாரு, ஆண்டவரே இந்த பயலுக 254 பேர் எனக்கு விரோதமா எழும்பி நிக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு புதுவிதமான தண்டனை நான் தரப்போறேன். பூமி எங்கும் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட தண்டனை நான் தந்ததில்லை. இது ஒரு புதுவிதமான பனிஷ்மெண்ட் தரப்போறேன். என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா, ஆபிரகாமுடைய லோத்தினுடைய காலத்துல நெருப்ப கொண்டு பூமி அழிச்சேன், அதுக்கு பேரு அக்கினி கண்டம். ஆமா, நோவாவினுடைய காலத்துல தண்ணீரை கொண்டு பூமி அழிச்சேன், அதுக்கு பேரு தண்ணீர கண்டம். இப்ப புதுவிதமான கண்டம் ஒன்று தரப்போறேன். என்ன கண்டம்னா, அன்னைக்கு தான் முதல்ல, இன்னைக்கு தாய்லாந்துல, இன்னைக்கு இந்தோனேஷியால, இன்னைக்கு மியான்மார்க்ல, ஆனா முதல்ல பூமி எதிர்த்து வந்தது என்னாகமம் 16ல தான் வந்திருக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த கோராகு, தாத்தான், அபிராம், ஓன் என்கிறதான அந்த மக்களை விட்டு நீங்கள் எல்லாம் ஒதுங்கி நில்லுங்கள். அவர்கள் நின்று கொண்டிருந்த பூமி மாத்திரம் பிளந்தது. அந்த 254 பேரும் அவருடைய பண்டமாடிகள், அவர்கள் உபயோகித்த பொருள்கள், அவருடைய ஆபரணங்கள், அவருடைய வஸ்திரங்கள், அவருடைய உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், பெண் கொடுத்தோர், பெண்ணிடத்தோர், மாற்றிடத்தோர், அத்தனை பேரையும் உயிரோடே பாதாளத்தில் விழுங்கி போட்டது. Such a cruel punishment. 3வது முறையாக கர்த்தர் ஒரு மிகப்பெரிய தண்டனையை பைபிளிலே பதிவு செய்திருக்கிறார்.
நல்லா கவனிங்க. இந்த சம்பவம் இன்னைக்கு நடக்குது. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நடக்குது. அடுத்த நாளே மறுநாளிலே இன்னொரு சம்பவம் நடக்கிறது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்றது பின்னாடி உங்களுக்கு புரியும். மறுநாளிலே இன்னொரு சம்பவம் நடக்கிறது. மீதி கொஞ்ச பேர் மீண்டும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் நெஞ்சை நிமித்திக் கொண்டு வருகிறார்கள். என்ன அவங்கள பார்த்து சொல்றாங்க, பாஸ்டர்னா கோவப்பட்டுருவீங்களா, பாஸ்டர்னா அடிச்சிருவீங்களா, நீங்க பேசாம பொசுக்குன்னு கோவப்பட்டு விட்டிய, 250 பேரையும் கொண்டு விட்டிய, அவங்க பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க, இப்படி அழிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அழைச்சாரா, அழிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டாரா, முச்செடியில இதுக்கு தான் பேசினாரா, இதுக்கு தான் ஓரேப்பிலே அங்க உடைய மாமனாகி எத்ரோனுடைய ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் இதுக்கு தான் தரிசனமானாரா, இதுக்கு தான் உங்க மனைவி சிப்போரால விட்டுட்டு வந்தியரா, அப்படியாக்கு இப்படியாக்குன்னு பயங்கரமா மீதி பேரெல்லாம் இவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு அவங்க சண்டைக்கு வந்து நிக்கிறாங்க. திரும்பியும் மோசேயும் ஆரோனும் அவர்களை உட்கார வச்சு, எப்ப நான் என்னப்பா பண்ணுவேன், அவங்க அப்படி பேசினாங்க, அதனால ஆண்டவர் உங்களுக்கு தண்டனை கொடுத்தாரு, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நோ மோர் எக்ஸ்பிளனேஷன். திரும்பியும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தார்கள். நான் சொல்றேன், திரும்ப திரும்ப பிரச்சனை பண்றாங்களா, திரும்ப திரும்ப வம்பளுக்குறாங்களா, திரும்ப திரும்ப உங்ககிட்டே வர்றாங்களா, திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணுங்க, திரும்ப திரும்ப உபவாசம் பண்ணுங்க, திரும்ப திரும்ப அவர் பாதத்தில் விழுந்து கிடங்க. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நம் தேவன் நமக்காக ஒரு அற்புதத்தை, நல்ல கையை தட்டி ஒரு ஆமென், உங்களுக்காக ஒரு அற்புதத்தை அவர் கட்டாய செய்வாரு. மரா கபா ரஹதட நாகதலாஷகதுனமோ. நல்ல கவனிங்க, ஆண்டவர் சமூகத்துல விழுந்து கிடக்குறாங்க. ஆமா, அப்ப ஆண்டவர் திரும்ப மோசேயை தட்டி எழுப்புறாரு. இல்ல மோசே, இப்ப என்னடா உனக்கு பிரச்சனை? அது என்ன ஆண்டவரே, உங்களுக்கே தெரியும்ல, நேற்றைய தினத்தை அந்த 254 பேரை கொன்னதுக்காக இவங்க எல்லாம் என்கிட்ட வந்து சண்டியர்தனம் பண்றாங்க ஆண்டவரே, எனக்கு ரோதமா எழும்புறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத கவலைப்படாத கவலைப்படாத, இவங்களுக்கு நான் வேற மாதிரி தண்டனை கொடுக்க போறேன், இவங்களுக்கு வேற மாதிரி தண்டனை கொடு. என்ன தண்டனை ஆண்டவரே? இவங்களுக்கு நான் கொடுக்கிற தண்டனையே வேற மாதிரி. என்னன்னா, நல்லா கவனிங்க, அன்றைக்கு தான் முதல் முறையாக என்னாகமம் 16ல கொரோனா உருவானது. அங்க வாதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாதையினுடைய மூல பதமே எடுக்கப்பட்டது கொரோனா. கொரோனா முதல்ல என்னாகமம் 16லே உருவாகிறது. கவனமாய் கவனிங்க. இது என்ன செய்யும்னா நிக்கிற இடத்துல அப்படின்னு 2 காஃப் வரும். ஒரு சளி இப்படி வெளியில வந்து விழுகும். விழுந்த செகண்ட்ல அப்படி சுருண்டு விழுந்து சாவாங்க. இப்படிப்பட்ட காணொளிகளை 2019, 20, 21 அப்ப உங்களுடைய போன்ல பாத்தீங்களா, பார்க்கலையா? சைனால இருந்து இப்படிப்பட்ட காணொளிகள் வந்துச்சா, வரலையா? பாத்தீங்கல்ல, நிக்கிற இடத்துல சுருண்டு விழுகிற மாதிரி. இது முதல்ல வந்தது என்னாகமம் 16ல. மிகப்பெரிய ஒரு அழிவு உண்டானது, வாதை உண்டானது. ஜனங்கள் கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் அங்கேயும் ஜனங்கள் சாகுறாங்க, வாதையினால சாகுறாங்க. என்ன வாதைனே கண்டுபிடிக்க முடியல, இது எதை பாதிக்குதுன்னு தெரியல. ஆனா ஜனம் சாகுது 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 சாகுது, செத்துக்கிட்டே இருக்குது. கவனமா கவனி சபையே, ஏதோ ஒன்றை ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது மீண்டும் மோசே தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறார். ஆண்டவரே, என்ன நடக்கிறது? ஏன் இந்த ஜனத்தை அழிக்கிறீர்? ஆண்டவர் சொல்றார், நீதானடா கேட்ட, நீதானடா உனக்கு ரோதமா விரும்புறாங்கன்னு அழுத, உன் ஜபத்தை கேட்டு தாண்டா அழிச்சுக்கிட்டு இருக்கிற. வேண்டாம் வேண்டாம், அழிக்காதீங்க, இந்த ஜனத்தை அழிக்காதீங்க. ஆண்டவரே கன்ஃபியூஸ் ஆகிறார். இப்ப என்னடா, இவன் தான் ஜாக சொன்னா, இப்ப இவனே ஜாகவும் கூடாதுங்கிறானே. தேவ சமூகத்தில் கதறுகிறார், வேண்டாம் ஆண்டவரே, இந்த ஜனத்தை அழிக்காதீங்கப்பா, இந்த ஜனத்துக்காக தானே என்னை தண்ணீர்ல இருந்து பிரித்தெடுத்தீங்க. மோசே என்ற வார்த்தையினுடைய அர்த்தமே you are separated from the water. நீ தண்ணீரில் இருந்து பிரித்தெடுத்தவன். அன்றைக்கு இருந்ததான சட்டம், அன்றைக்கு அந்த சிங்காசனத்தில் உண்டானது, இஸ்ரவேலுடைய எல்லா பிள்ளைகளும் நைல் நதியில எறியப்பட வேண்டும், நைல் நதியில் இருக்கிற முதலைகளுக்கு உணவாக்கப்பட வேண்டும் என்று பார்வோன் மன்னன் எகிப்திலே அவன் சட்டம் இயற்றின பொழுது அதே சிங்காசனத்தில் மோசே வளர்க்கப்பட்டாரே. இது தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். என்னை அழைச்சிங்க, திரும்ப என்ன வனாந்தரத்துக்கு கொண்டு போனீங்க.
என் மாமனாகிய எத்ரோனுடைய ஆடுகளை மேய்க்க வச்சீங்க. அவருடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை திருமணம் பண்ண உதவி செய்யுங்க. 40 வருஷம் வனாந்திரத்தில் நான் நடந்தது உங்க சித்தம். இப்பொழுது என்னை மீண்டும் எகிப்துக்கு கொண்டு வந்தது தேவனுடைய திட்டம். இந்த ஜனங்களை 40 வருடம் வனாந்திரத்தில் நடத்தினது தேவ திட்டம். இப்பொழுதும் இவர்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறது தேவ திட்டம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஏதோ பாஸ்டர் ஜாஷுவா அவர்கள் ஒரு உணர்ச்சி வசப்பட்டோ ஏதோ ஒரு அடிப்படையிலே 3 ஆண்டு காலங்கள் இழுத்து பிடிச்சு 3வது ஆண்டுல ஒரு சபை ஆரம்பித்து விட்டார் என்று சொல்லி என்னால் சொல்ல முடியும். தேவனுடைய திட்டமும் தேவனுடைய தரிசனமும் இல்லாமல் ஏதொன்றும் நடப்பிக்க முடியாது. ஒரு ஆமென் தான் சத்தமா? இன்னும் ஒரு முறை ஆமென். எல்லாமே கர்த்தருடைய திட்டம், எல்லாமே அவர் ஆதீனத்தில் வச்சிருந்த பிளான். உன் தாயின் கருவில் எலும்புகள் உருவாக்கப்படவே தேவன் இன்னான் இங்கு பிறப்பான், இவன் தான் இதை செய்ய வேண்டும் என்பதை அவர் தம்முடைய திட்டத்தில் வைத்தவர். கவனமா கவனிங்க அக்கா, கவனிக்கா அம்மா, கவனிங்கம்மா. ஆமா, இப்ப ஆண்டு சமூகத்துல ஆண்டவரை அழிக்காதீங்க அழிக்காதீங்க அழிக்காதீங்கன்னு கதறும் பொழுது ஆண்டு சொல்றாரு, இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? இந்த ஜனம் அழியக்கூடாது ஆண்டவரே, இந்த ஜனம் அழியக்கூடாது ஆண்டவரே, இந்த ஜனம் அழியக்கூடாது. சபைக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு பாரம், இந்த பட்டணம் அழியக்கூடாது ஆண்டவரே, சென்னை அழியக்கூடாது ஆண்டவரே, இந்த பகுதி அழியக்கூடாது ஆண்டவரே. இந்த சபை அல்ல, இந்த சபையிலிருந்து இன்னும் 10 சபைகள் உருவாக்கப்பட்டாலும் நோக்கம் ஒன்றுதான், எங்கள் தேசம் அழிக்கப்பட வேண்டாம். தேசம் அழிகிறது, தினந்தோறும் ஜனம் செத்துக்கிட்டு இருக்குது, எசபேலின் ஆவிகள் தலைவிரித்து ஆடுகிறது. தேசமெங்கிலும் வேசித்தனம், தேசமெங்கிலும் விபச்சாரம், தேசமெங்கிலும் மதுபானம், தேசமெங்கிலும் அருவருப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. தினந்தோறும் ஆக்சிடென்ட்ல செத்துக்கிட்டு இருக்கு ஜனம், தினந்தோறும் சூசைட்ல ஜனம் செத்துக்கிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் ஹார்ட் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், கேன்சர், ஹார்ட் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், கேன்சர், ஹார்ட் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், லங்ஸ் ஃபெயிலியர், கேன்சர். எங்க பார்த்தாலும் 40 வயசை தாண்டறதே பெரிய விஷயமா இருக்கு. அத்தனை செத்துக்கிட்டு இருக்கு. சபைக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஜாஷுவா மிஷன் சபைக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரே நோக்கம், எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், என் பட்டணத்தை அழிக்க வேண்டாம், என் வாலிபர்களை அழிக்க வேண்டாம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் என் ஜனம் அழிக்கப்பட வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டு சொன்னாரு, அழிக்க கூடாதாடா? ஆமா ஆண்டவர், அழிக்காதீங்க ப்ளீஸ், அழிக்காதீங்க. அப்ப ஏன்டா ஜெபம் பண்ண? தெரியாம ஜெபம் பண்ணிட்டு மன்னிச்சிருங்க. அதான் ஒரு தகப்பனுடைய உள்ளம். அழிங்கன்னு சொல்லிட்டு இப்ப சொல்ல வேண்டாம். இப்படி ஒரு பாட்டு உண்டுல, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. டி மேஜர்ல கை வச்சிருக்கியாமா? டி மேஜர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, என்னை அடித்தாளும் அணைக்கின்ற அன்பரே, உமக்கே ஆராதனை. உயிருள்ள சொல்லுங்களேன், உமக்கே ஆராதனை, உமக்கே உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நல்லா கவனிங்க, அழிக்காதீங்க. ஆனா சொல்ற, சரி நான் அழிக்கல, ஆனா நீ 3 காரியத்தை செய். நீ 3 காரியத்தை செய்ய, நான் தேசத்தை அழிக்க மாட்டேன். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே செய்யணும்? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஜாஷுவா மிஷன் சர்ச் located at Kodambakkam, Chennai, you must be do 3 things in the end of the time. இந்த கடைசி நேரத்துல ஜாஷுவா மிஷன் சர்ச் செய்ய வேண்டிய 3 முக்கியமான காரியங்கள். ஆண்டவர் சொல்றார், நீ அதை செய், நான் தேசத்தை பாதுகாக்கிறேன், ஜனங்களை சாகாம பாதுகாக்கிறேன். மோசே கேட்கிறாரு,
என்ன ஆண்டவரே என்ன செய்யணும்? அது நீ செய்யக்கூடாது, அது நீ செய்யக்கூடாது. மோசே நீ செய்யக்கூடாது. உன் கூடயே ஒருத்தன் டிராவல் பண்ணிட்டு வர்றான் பாரு, யாரு? ஆரோன். அவன் தான் அதை செய்யணும். நான் ஏன் ஆண்டவரே செய்யக்கூடாது? அவன் தான் செய்யணும். மோசே, you are a leader, just you lead the people. ஆனால் ஆரோன் லேவி குடும்பத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட ஆசாரியன். அவன் தான் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் போவதற்கு தகுதியுள்ளவன். அவன் தான் ஆசரிப்பு கூடாரத்தின் பனிமூட்டுகளை தொடுவதற்கு தகுதியுள்ளவன். நீ ஆள்கிறவன், அவன் தான் ஊழியம் செய்கிறவன், அவன் தான் பாதுகாக்கிறவன். நான் சொல்லுகிறேன், கவனமாய் கவனியுங்கள். இந்தியாவிற்கு ஒரு தலைவர் உண்டு, தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர் உண்டு, கர்நாடகாவுக்கு ஒரு தலைவர் உண்டு, ஆந்திராவுக்கு ஒரு தலைவர் உண்டு. அத்தனை தலைவர்களும் தேசத்தை ஆள பிறந்தவர்கள். ஆனால் லேவி குடும்பத்தில் பிறந்திருக்கிற நீங்களும் நானும், ஊழியம் செய்கிற விசுவாசிகளா இருக்கிற நீங்களும் நானும் தேசத்தை பாதுகாப்பதற்காக கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. சபையே மறந்துடாத. முடிஞ்சா கைத்தட்டி 2 வார்த்தை அந்நிய பாஷை பேசி, you are a very responsible person. உன் குடும்பத்தை, உன் சபையை, தேசத்தை, கோடம்பாக்கத்தை, சென்னையை பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை தான் தேடி இருக்கிறாரு. அவங்க ஆளுவாக, நாங்க பாதுகாப்போம். அவங்க யாரு? சொல்லுங்க வாயை திறந்து. அவங்க நாங்க பாதுகாக்கிறவங்க. அவங்க ஆள பிறந்தவங்க, நாங்க பாதுகாக்க பிறந்தவங்க. சுனாமி வந்த பொழுது ஜெபித்து தேசத்தை பாதுகாத்தது தேவ பிள்ளைகள். கொரோனா வந்த பொழுது ஜெபித்து பாதுகாத்தது தேவ பிள்ளைகள். தேசத்தின் ஒவ்வொரு அழிவும் வரும் பொழுது ஜெபிக்கிறது சபை மட்டுமே. எங்களை தான் பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். மோசே நீ செய்யக்கூடாது, அது யாரு தான் செய்யணும்? ஆரோன் செய்யணும். சரி சொல்லுங்க, என்ன செய்யணும்? 3 காரியம் செய்யணும். என்னென்ன ஆண்டவரே? நான் சொல்ல நீங்க சொல்லுங்க, சரிங்களா? ரைட். நம்பர் 1, எடு. சொல்லுங்க பாப்போம். ஆமா, மெதுவா எடுங்க, சத்தமா சொல்லுங்க. எடு. ஓடு. நில்லு. திரும்ப சொல்லுங்க. பின்னாடி இருக்கிறவங்க, அந்த வெளியில இருக்கிறவங்க, பிரகாரத்தில் இருக்கிறவங்க கூட சொல்லுங்களேன். எடு. ரிவர்ஸ்ல அதத்தான் நான் பிரசங்கம் பண்ண போறேன். இந்த சபைக்கு கர்த்தர் சொல்றாரு, எதை எடுக்கணும், எங்க ஓடணும், எங்க நிக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு நான் கிளம்பி போயிடுறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல 2 கைகளை உயர்த்தி, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் இந்த சபையை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா சர்வஞானியே. இப்ப இன்றைக்கு இந்த சர்ச்சினுடைய கிராண்ட் இனாகிரேஷன் கூட கிரகிக்க முடியாத, கையை தட்டிராதிய, வலிச்சிட போது. நல்லா கை தட்டி முழு பலத்தோட நீ எல்லாம் சொல்லி நாங்க தட்டிடுவோமாக்கும் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறத பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கிரகிக்க முடியாதவைகள், ஆராய்ந்த முடியாதவைகள். ஆமா, 3 காரியம். அதுக்கு முன்னாடி அப்பொழுது வாதை 3 காரியம் செய்ய, வாதையை நிறுத்துற. எடு, ஓடு, நில்லு. எதை எடுக்கணும்? 45வது வசனத்தை வாசிக்கலாம் பாஸ்டர். யாராவது ஒருவர் மைக்ல படிங்க 45வது வசனத்தை.
இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள். இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள். ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகம் குப்புற விழுந்தார்கள். அடுத்த வசனத்தை படிச்சு. மோசே ஆரோனை நோக்கி நீ தூப கலசத்தை எடுத்து, நல்ல கவனிங்க, முதல் எடுன்னு சொன்ன பாயிண்ட், நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதின் மேல் தூபவர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்திற்கு போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடுங்கோபம் தொடங்கிட்டு வாதை தொடங்கிட்டு என்றான். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க அம்மா, ஐயா, நல்ல கவனிங்க. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு முதல் காரியம், ஆரோன் என்ன செய்யணும்னா தூப கலசத்தை எடு. அதான் நான் சொன்னேன், எடு 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 எடுன்னு நான் சொன்னது. தூப கலசத்தை எடுத்து, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி அதை போட்டு ஜனங்களை பாவ நிவர்த்தி செய்யவை, ஜனங்களை சுத்திகரி. You must be sanctify the people. ஜனத்தை பரிசுத்தப்படுத்து. ஹலோ அக்கா, தங்கச்சி, அப்புறம் எழுதுறான், கவனிங்க. ஆமா, ஜனத்தை பாவ நிவர்த்தி செய்யவை. எடு அப்படின்னா தூப கலசத்தை எடுத்து ஜனத்தை சுத்திகரி. ஏன்னா இப்ப இந்த வாத எதனால வந்திருக்கு? வாத பொதுவா எதனால வரும்? வியாதி எதனால வரும்? குளிக்காம பாண்டையா இருந்தா கூட வியாதி வரும். கண்ட நேரத்துல கண்டதையும் உள்ள இறக்குனா கூட, காலையில 3:30 மணிக்கு அதிகாலையில 4 மணிக்கு பிரியாணி உள்ள இறக்குனா கூட வாத வரும். ஆனா இந்த வாத தின்னதுனாலயோ குளிக்காம இருந்ததுனாலயோ வரல. இந்த வாத எதனால வந்துச்சு? ஊழியக்காரனுக்கு விரோதமா எழும்பினதுனால, ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசினதுனால, ஊழியக்காரனுக்கு விரோதமா செயல்பட்டதுனால வந்தது இந்த வாத. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்படி பேசிவிட்டாங்க ஊழியக்காரன், அதனால வாத வந்துருச்சு. இப்ப ஜனத்தை பரிசுத்தப்படுத்து. கவனிக்கிறீங்களா? ஆமா, எனக்கு வேர்க்கதான் செய்யுது. என்ன பண்றது அக்கா? அசஸ் பண்ணுவோம். கொஞ்ச நேரத்துக்கு, கொஞ்ச நாட்களுக்கு, சில மாதங்களுக்கு அசஸ் பண்ண சொல்லி இருக்கிறார். என்ன பண்ணணுமா? அசஸ் பண்ணுங்க. அப்புறம் நான் புல்ல சென்ட்ரலைஸ் ஏசி போட்டுட்டு நீங்க குழு குழுன்னு பாட்டி நல்லா சாஞ்சு உட்கார்ந்து பிரசங்க கேட்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லா ஐயா கையை தட்டி ஆமென். ஆமா, இன்றைக்கு வேர்வையில் உட்கார்ந்து இருக்கிற, புழுக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு சென்ட்ரலைஸ்ட் ஏசிய தருவார். சத்தம் வர்ற மாதிரி கை தட்டுங்க, காத்து வர்ற மாதிரி கை தட்டாம. என்ன சொல்றோமோ அதை செஞ்சுட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்படிதான் ஒரு முறை கன்வென்ஷன் மீட்டிங் எங்க சர்ச்சில், நாங்களே கன்வென்ஷன் மீட்டிங்கு எங்க போட்டாவே போட்டு, நானே செய்தியாளர்னு போட்டு அடிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு அம்மா எல்லாத்தையும், உங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படாத உங்க புருஷன் எல்லாம் கட்டாயம் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனேயும் அந்த ஆளு சர்ச்சுக்கே வராதவர், சர்ச்சினாலே பிடிக்காது, பாஸ்டர்னாலே பிடிக்காது. ஆனா அந்த அம்மாவை போட்டு வற்புறுத்தி, ஓ வாயா, இன்னைக்கு கிறிஸ்மஸ், கேக்கு கொடுக்கறாங்க, கன்வென்ஷன் மீட்டிங், வந்து உட்காரியா அப்படின்னு அந்த ஆளு கேக்குக்கு ஆசைப்பட்டு உள்ள வந்து உட்கார்ந்துட்டார். நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் பிரசங்கம் பண்ணும்போது சும்மா இல்லாம கையத்தட்டு 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 கையத்தட்டுன்னு வேற இங்க சொன்ன மாதிரியே சொல்றேன். அவர் வீட்டுக்கு போய் பயங்கர டென்ஷன் ஆயிட்டார். இங்க பாரு, இதனாலதான் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு. அந்த ஆளு பாரு, வெள்ளச்சட்டை அரக்கை சட்டையை போட்டுக்கிட்டு என்னையவே பார்த்து கையத்தட்டு 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 கையத்தட்டுங்கிறியா, இனிமேல் கோயிலுக்கு கூப்பிட்ட பாரு அப்படின்னு சொல்லி, சரியா போயா, இனிமேல் நீ வர வேண்டாயா அப்படின்னு சொல்லியாச்சு. 3வது நாள் கழிச்சு இந்த இடத்துல லைட்டா ஒரு வலி. எந்த இடத்துல வலி? இந்த இடத்துல மட்டும் நமக்கு வலிச்சுச்சுன்னா அப்படியே ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிற மாதிரி, 108ல கொண்டு போற மாதிரி, ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சிருக்கிற மாதிரி, ஒரு வெள்ளை கலர் பாக்ஸ்ல நம்ம வைக்கிற மாதிரி, ஆணி அடிக்கிற மாதிரி, பாத்தருக்கு தலைமாட்டு பார்த்து 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 அப்படிங்கிற எண்ணம்லாம் வருமா வராதா? உண்மையை சொல்லுங்க. இங்க வலிச்சா மட்டும், கை கால எல்லாம் வலிச்சா வராது, ஆனா இங்க வலிச்சா மட்டும் கல்ற வரைக்கும் பயம் வந்துரும். பயம் வந்துருச்சு இவருக்கு. ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்கிறாங்க. ஆஸ்பத்திரி கூட்டு போய் முழு உடல் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு டாக்டர் சொன்னாரா, கவலைப்படாதையா, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா நான் ஒரு ஆக்ஷன் சொல்லுவேன், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த ஆக்ஷனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது என்ன ஆக்ஷன்னா, நல்லா கையை தட்டிக்கிட்டே இருக்கணும். அப்ப மனைவி சொன்னிச்சா, இததானையா எங்க பாஸ்டர் சொன்னாரு. இப்ப கை தட்டி ஆண்டவரே பாத்தீங்களா எப்படி சவுண்ட் வருது?
பயம், அம்புட்டு பயம், அம்புட்டு பயம், அம்புட்டு பயம். ஆண்டு சொல்றாரு, தூப கலசத்தை எடுத்து ஜனத்தை என்ன செய்ய? பரிசுத்தப்படுத்து. தூப கலசத்தை எடுனா என்ன அர்த்தம்? பரிசுத்தமாக்கப்படும். நான் சொல்றேன், இந்த சபையை கர்த்தர் ஏன் உருவாக்கி இருக்கிறார்னா ப்ரொஃபெட்டிக்கல் வேர்டா நான் சொல்றேன், இந்த சபை இந்த பட்டணத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட சபை. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் இந்த சபை உள்ள வர்றவங்களெல்லாம் பரிசுத்தப்படுத்தும், பரலோகத்துக்கு நேரா நடத்தும். இந்த சபைக்குள்ள வர்றவங்களுக்கு பரிசுத்தம் முக்கியமான உபதேசமாய் போதிக்கப்படும். பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு சபை இந்த சபையா மாறும். உங்களை கூட சொல்றேன், பரிசுத்தமா வாழணும் சார். அடுத்தவன் மண்டாட்டிய தப்பா லுக் விட கூடாது. அடுத்தவன் மண்டாட்டிய ஆட்டே போடணும்னு நினைக்க கூடாது. அடுத்தவன் புருஷனை ஆட்டே போடணும்னு நினைக்க கூடாது. அடுத்தவன் புள்ளைய பார்க்கணும்னு நினைக்க கூடாது. தண்ணி அடிக்க கூடாது, சாராயம் அடிக்க கூடாது, டாஸ்மார்க்கு போக கூடாது, சிகரெட் குடிக்க கூடாது, பீடி சிகரெட் தொடக்கூடாது, கஞ்சா போடக்கூடாது, புகையில போடக்கூடாது, கூலிப்ப ஒதுக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, களவான கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. சர்ச்சுக்கு வர்றவங்க பரிசுத்தமா வாழணும், சபை பரிசுத்தமாக்கப்படணும், பலரை பரிசுத்தத்துக்கு நேராய் சபை நடத்தணும். ஒரு முறை கை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்பா. பரிசுத்தப்படுத்து. பரிசுத்தம் சபையில வர 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 சபை அபார வளர்ச்சி அடைந்து போய்கிட்டே இருக்கும். நான் நம்புறேன், இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற இந்த கூட்டம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாரு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த பட்டணத்துல சொந்த இடம் வாங்குறது இமாலயா மாதிரி பாஸ்டர். ஏன்? கர்த்தர் நினைச்சா வாங்கி தருவாரு. இந்த பட்டணத்துல சொந்த இடத்தை வாங்கி ஆலயத்தை மகிமையா உருவாக்கி ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை who knows ஃபாதர் பெர்க்மன்ஸ் கூட வந்து திறக்கிறதுக்கு வரலாம். யாருக்கு தெரியும்? கையை தட்டி ஒரு ஆமென். உங்களுக்கு ஒண்ணும் பொறாம இல்லையே, நல்ல கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பாப்பா. கரா 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 பலா கபா. நானும் அப்பதான் பிரசங்கம் பண்ணுவேன், அன்னைக்கும் நான் தான் பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு இல்லையா சொல்லுங்க பாப்பா. ஒண்ணு தூப கலசத்தை அப்படி நான் ஜனத்தை பரிசுத்த படுத்து, ஆமா, எடுத்துட்டு அடுத்து செய்ய சொல்றாரு. அடுத்த வசனத்தை படிங்க, 47 படிங்க பாப்போம். மோசே சொன்னபடியே ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஆமா, நம்பர் 2 நான் அத்த எத்தனை தண்டி கொட்டாவி அத்தடி இங்கிட்டு பார்த்தே பிரசங்கம் பண்ணுவோம். இப்ப கவனிங்க, தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு ரெண்டாவது என்ன செய்யணுமா? ஜனத்தின் நடுவே சொல்லுங்க, ஜனத்தின் நடுவே ஓடு. அதான் ரெண்டாவது சொன்னேன், ஓடு. இப்ப கவனிங்க, கவனிங்க, தூப கலசத்தை எடுனா அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன சொன்னேன்? ஜனங்கள் சொல்லுங்கக்கா பரிசுத்த பார்க்கப்படணும். இப்ப தூப கலசத்தை எடுத்தாச்சு, எடுத்துக்கிட்டு ஜனத்தின் நடுவே என்ன செய்ய சொல்றாரு? ஆமா, ஓடணும்னா என்ன? இப்ப நல்லா கவனிங்க, இப்ப வந்து ஆரோனுக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு வசனம் படிங்களேன், யாத்ராகமம் 7:7 படிங்க பாப்போம். யாத்ராகமம் 7:7 படிங்க, வேகமா படிங்க, வேகமா படிங்க. யாத்ராகமம் 7:7 படிங்க பாப்போம். அவர்கள் பார்வோனோடு பேசும்போது, மோசேயும் ஆரோனும் பார்வோனோட பேசும் பொழுது, மோசேக்கு 80 வயது, மோசேக்கு 80 வயது, ஆரோனுக்கு 83 வயதுமாய் இருந்தது. மோசேக்கு எத்தனை வயசா? பார்வோனுக்கு. அப்ப மோசேயை விட ஆரோன் எத்தனை வயசுக்கு மூத்தவரு? பதில் சொல்லுங்க. 3 வயசுக்கு மூத்தவர். அது இது வந்து என்னன்னா யாத்ராகமம் 7ல. இப்ப நான் பேசுறது என்னாகமம் 16ல. ஏன் கணக்குப்படி இப்போ ஒரு 10 வருஷம் கழிஞ்சிருச்சு, 10 வருஷம் சென்றுச்சு. அப்ப நான் இப்ப மோசேக்கு எத்தனை வயசு? கணக்குல ஃபெயிலா? எத்தனை வயசு? 90. ஆமா, ஆரோனுக்கு 93 வயசு. அப்ப மோசே ஆரோனை எப்படி கூப்பிடுவாரு? அண்ணா. 93 வயசு கிழவன் பாக்குற வேலையை பாருங்க. இப்ப நல்ல கவனிங்க, இப்ப ஆரோனுக்கு எத்தனை வயசுன்னு சொன்னேன்? 93 வயசு. இப்ப கையில என்ன பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு? தூப கலசம். நல்லா, வெரி குட். கூட அப்படி சொல்லிட்டே வாங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆமா, இந்த தூப கலசம் 22.5 கிலோங்க. எவ்வளவு கிலோ? 22.5 கிலோ. ஆமா, இவர் போட்டிருக்கிற அங்கி சணல் நூல் ஏபோத், அதெல்லாம் நீங்க படிச்சு பாத்துக்கிறீங்க லேவியராகமத்துல. அது ஒரு 4 அங்கி போட்டிருக்கிறாரு. இவர் போட்டிருக்கிற அங்கிக்கு கீழே மணிகள் தொங்குது, மணி தொங்குது, சுத்திலும் மணி தொங்கும். ஒரு மணிக்கும் இன்னொரு மணிக்கும், ஒரு மணிக்கும் இன்னொரு மணிக்கு நடுவே மாதுளம்பழம் பிஞ்சுகள் தொங்குது. இங்க மார்பிள இஸ்ரவேலருடைய 12 கோத்திரங்களுக்கு தகுந்தாற் போல 12 கல்லு, ஒரு கல்லு ஒரு 1 கிலோ. தலைக்கு மேல ஒரு பாகை,
அந்த பாகைக்கு மேல ஒரு பெரிய ஒரு பட்டயம், தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு பட்டயம், நடுவுல ஒரு கச்சை, இத்தனையும் வச்சிருக்கிறார். என்னென்னலாம் வச்சிருக்கிறாரு? வயசு முதல்ல எத்தனை? 93. போட்டிருக்கிற அங்கி 4, கீழே தொங்குறது மணி, மணிக்கு நடுவுல மாதுளம்பழம் பிஞ்சுகள், தலையில ஒரு பாகை, தலைக்கு நடுவுல ஒரு பட்டயம், கையில இருக்கிற தூப கலசம் ஒரு 22 கிலோ, மார்பிள 12 கோத்திரங்களுக்கு தகுந்தாற் போல 12 கற்கள். இப்ப நல்லா கவனிங்க, இத்தனையும் வச்சுக்கிட்டு நிக்கிறது 40 லட்சத்துல அந்த அந்தான்னு அந்த வாதையில செத்ததெல்லாம் ஒரு 1 லட்சம்னு வச்சுக்கிறீங்களேன். மீதி நிக்கிறது 39 லட்சம். இப்ப இந்த 39 லட்சத்தை 1 by 1 நிக்க வச்சா எத்தனை கிலோமீட்டருக்கு நிப்பாக? Can you imagine? அவ்வளோ பெரிய கியூ நிக்குது. இந்த மனுஷன் இத்தனையும் மாட்டிக்கிட்டு இந்த 39 லட்சத்தின் ஜடுவுல ஓடி போகணுமா? நடந்து போக கூடாது. எப்படி போகணுமா? ஏன் ஓடுனாதான் என்ன நிக்கும்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, போராட்டம் உண்டு, பாடு உண்டு, கஷ்டம் உண்டு, வேதனை உண்டு, அத்தனையும் சுமந்துகிட்டு சபையே உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற தரிசனத்துல ஜனத்துக்கு நடுவுல, சென்னைக்கு நடுவுல, இந்த ஏரியாவின் நடுவுல, உங்க தரிசன பூமியின் நடுவுல ஓடுறதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. அதைத்தான் பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான அனைத்தையும் நம்மை சுற்றி இருக்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்கிறவர் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையிலே பொறுமையோடு சபையே நீ ஓடுறதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. ஒரு நாள் நடக்க கூடாது, ஒரு நாள் தூங்க கூடாது, ஒரு நாள் பூட்டக்கூடாது. சொன்னா பூட்டப்படாத ஒரு சபையா இருக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. 24 மணி நேரம் திறந்திருக்கிற சபையா. ஆமென். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லி இந்த சபை ஓடும். நீங்க ஓடுவீங்க. சோர்ந்து போகாதீங்க, விடாய்த்து போகாதீங்க, பலவீனப்படாதீங்க, அங்கலாய்க்காதீங்க. ஆமென். வனாந்தர பாதையில பயந்துராதீங்க, ஒடுங்கிறாதீங்க, உட்கார்ந்துராதீங்க, தற்கொலை பண்ணிராதீங்க, தொங்கிராதீங்க. உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனத்துல ஓடிக்கொண்டே இருங்க. புதுசா வந்திருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், அக்கா உனக்குன்னு என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லக்கா, அதை சுமந்துட்டு ஓடுக்கா. நீ தான்க்கா ஓடணும். ஆண்டவர் ஓட மாட்டாரு, ஆனா ஓடுறதுக்கு உனக்கு அவர் பலன் தருவாரு. சிலுவைய இயேசுதான் சுமக்கணும். ஆனா சுமக்க முடியலன்னு ஒரு காலம் வரும் பொழுது ஒருத்தன் தூக்குறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாரு. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படணும், குதிரையை பிராக்டிஸ் பண்ணணும், குதிரைக்கு அதுக்கு ஏற்ற டயட்டை கொடுக்கணும், குதிரையை போர்க்களத்துல நிக்கணும், குதிரையை பழக்குவிக்கணும். ஆனா ஜெயம் குதிரையினால வராது, கர்த்தர்னால ஜெயத்தை கொடுக்கிறவராரு. ஓடணும், நின்றாதீங்க, வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. பிரபலமான ஆராதனை வீரர் அப்படின்னு அறியப்பட்டவர் சொல்றாரு, நான் தற்கொலை பண்ணிக்கலாம் நினைச்சேன். ஆவி கவனி தேவ பிள்ளைய, இந்த தற்கொலை ஆவி சபைக்குள்ளேயே பூந்து விளையாடுகிறது. முடிச்சிடாத ஓட்டத்தை, தொங்கிரணும் நினைக்காத, விஷத்தை குடிச்சிடணும் நினைக்காத, நீங்க ஓடித்தான் ஆகணும். ஒன்ஸ் அகைன் கர்த்தர் இந்த பிரதிஷ்ட ஆராதனையில உன்னை என்கரேஜ் பண்றாரு, உன்னை பலப்படுத்துறாரு. நீ ஓடுறதுக்கு கர்த்தர் உனக்கு பலன் தர்றாரு, ஓடுறதுக்கு பலன் தர்றாரு. குடிகார கணவன் பாஸ்டர், கல்லானாலும் கணவன் தான், புல்லானாலும் அவன் புருஷன் தான். அவனை சுமந்துகிட்டு ஓடுறதுக்கு கர்த்தர் உனக்கு பலனை தருவாருமா. கஞ்சா குடிக்கிற பயலை சுமந்துகிட்டு போறதுக்கு ஆண்டவர் உனக்கு பதில தருவாரு. இந்த கடன் பிரச்சனை நடுவுலையும் ஓடுறதுக்கு பலனை தருவாரு. இந்த போராட்டங்கள், செய்வினை கட்டுகள், பொறாமைக்காரர்கள், போட்டிக்காரங்க, எரிச்சல்காரங்க, வன்கன்காரங்க, வைத்தறிச்சக்காரங்க, அத்தனை பேரின் நடுவிலையும் ஆமென் பேடு வாசிக்கிற அண்ணன் கொட்டாய் விட்டாலும் அவரின் நடுவிலையும் ஓடுறதுக்கு ஆண்டவர் பலன் தருவாரு. கையை தட்டி ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க பாப்போம். கொட்டாவி உசுர கொடுத்து நான் பிரசங்கம் பண்றேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஓடுறதுக்கு இந்த சபை ஓடும். எத்தனை பேர் தடுத்து நிறுத்தினாலும் ஓடும். ஓட கர்த்தர் வப்பாரு. காண்டாமிருகத்து கொத்த பலன, போர்க்குதிரை கொத்த பலன, சிங்கத்து கொத்த பலன, கழுகு கொத்த பலன, கண்மலை கொத்த பலன கொடுத்து யோசுவாவோடும் அவரோடு கூட இருக்கிற விசுவாசிகளும் ஓடுகிறதற்கு கர்த்தர் பலனை தருவார். முதல்ல சொன்னேன், என்ன செய்யுங்க?
அப்படின்னா என்ன அர்த்தம்? சபை ஜனத்தை பரிசுத்த படுத்தும். ரெண்டாவது, ஆமா, சபை என்ன செய்யும்? நிக்காம தூப கலசத்தை பிடிக்கும், பாகைய போடும், மணிகளை மாட்டும். நீங்க யோசிச்சு பாருங்க, 39 லட்சம் ஜனம் நின்றுகிட்டு இருக்குது. இந்த மனுஷன் 97 வயசு மனுஷன் ஓடணும்னா இத பிடிப்பாரா, அங்கேயே தூக்குவாரா, மணியை பிடிப்பாரா, பழத்தை பிடிப்பாரா, எதை பிடிப்பாரு, எப்படி ஓடுவார்? ஆனாலும் ஓடணும். Because you are a responsible person. பொறுப்பு இருக்கு, சபைக்கு பொறுப்பு இருக்கு, ஊழியனுக்கு பொறுப்பு இருக்கு, குடும்பம் இருக்கு, மனைவி இருக்கு, பிள்ளைகள் இருக்கு. அதை காட்டிலும் சபையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. பொறுப்பை உணர்ந்து, சாட்சியை உணர்ந்து ஓடுறதுக்கு கர்த்தர் பலன் தர்றவரா இருக்கிறார். கடைசியா ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். அடுத்த வசனத்தை படிச்சிருங்கம்மா, அடுத்த வசனத்தை படிச்சிருங்க. செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அதான் சொன்ன, மூணாவது நின்றான். இப்ப எங்க நின்றான் அப்படின்னா, இப்ப கவனிங்க ஐயா, கவனிங்க. கடைசி பாயிண்ட், அவ்வளவுதான், முடிச்சிருவோம். சரிங்களா? கவனிங்க, முடிச்சே ஆகணும். ஏன்னா 10:30 மணிக்கு எனக்கு ட்ரெயின் பாருங்க. ஆமா, அதனால ஏன் நலன் கருதினாலும் நான் முடிச்சிருவேன், நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப வயசு எத்தனை? ஆரோனுக்கு வயசு எத்தனை? 93. சரிங்களா? ரைட். ஆமா, கையில பிடிச்சிருக்க தூப பீடம் எத்தனை? முன்னாடி நிக்கிற ஜனங்கள் எத்தனை? போட்டிருக்கிற அங்கி எத்தனை? கீழே தொங்குறது என்ன? மணியும் மார்பிள, தலையில, பாகைக்கு நடுவுல, இத்தனையும் புடிச்சுக்கிட்டு இவர் ஓடுறார். இப்ப கவனமா கவனிக்கணும், ஓடுறார். இப்ப வாதை தொடங்கிருச்சு. கவனிங்க, வாதை தொடங்கிருச்சுன்னா, வாதை இங்க இருந்து தொடங்கி அங்க போல, அங்க இருந்து தொடங்கி இங்க வருது. டிசெண்டிங்ல இல்ல, அசெண்டிங்ல. உங்களுக்கு புரியுதா புரியலையா? வாதை இங்க இருந்து 1ஆம் நம்பர்ல இருந்து தொடங்கி செத்துக்கிட்டே போய் 39ஆம் நம்பர் லட்சத்துல முடியல. 39ஆம் நம்பர் லட்சத்துல இருந்து தொடங்கிட்டு ஒவ்வொன்னா செத்து 1ஆம் நம்பருக்கு வருது. மனசுலாயா? புரியுதான்னு கேட்டேன். முழிக்கிறிய? புரியுதுல? புரிஞ்சா ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா, ஒரு தலையாட்டி. இங்க இருந்து தொடங்கி அங்க போல பாட்டி, அங்க இருந்து தொடங்கி இங்க வருது. ஆனா இவர் எங்க இருந்து கிளம்புறாரு? 1ஆம் நம்பர்ல இருந்து கிளம்புறார். அப்ப 1ஆம் நம்பர்ல இருந்து இவளத்தை புடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சு, என்னதான் ஓடுனாலும் பாதி ஜனம் அங்க இருந்து இங்க என்ன செஞ்சிச்சு? செத்துருச்சு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ தூக்கிட்டு ஓடுறீல, பாதி ஜனம் செத்துருச்சுல, செத்ததுக்கு பின்னாடி ஓடி பிரயோஜனம் இல்ல. ஒண்ணு செய், செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நீ முழங்கால்ல நில்லு, ஜெபத்துல நில்லு, கண்ணீர்ல நில்லு, உபவாசத்துல நில்லு. நீங்க கைய தட்டு, வாய தர, அந்நிய பாஷை பேசு. சபையே, செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவே நிக்கணும். ஜெபத்துல, உபவாசத்துல, கண்ணீர்ல, கண்பிடிப்புல, என் இழுப்பு எலும்பு நொறுங்கு தக்கதாக, பெருமூச்சு விட்டு என் கண்ணீர் குளமாக தக்கதாக பாஸ்டர் சொன்னாரே, அதிகாலையில ஜெபிப்போம், மாலையில ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்க 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 செத்தவங்க செத்துட்டாங்க. அட்லீஸ்ட் இனி உயிரோடு இருக்கிறவங்களையாவது காப்பாத்தி பரலோகம் கொண்டு போறதுக்கு சபை. புரியுதா பிரதர்? செத்தவங்க செத்துட்டாங்க, அவங்களை இனிமேல் உயிரோட எழுப்ப முடியாது. ஏதோ ஒரு நித்தியத்துக்கு போயிட்டாங்க, பரலோகமோ நரகமோ ஏதோ ஒரு நித்தியத்துக்கு போயிட்டாங்க, போனது போச்சு. அட்லீஸ்ட் இனி உயிரோட இருக்கு பாருங்க. ஒரு கூட்டம் 2019, 20, 21 கொரோனால போயிருச்சு. கேரளாவுல பெருவெள்ளத்துல ஒரு கூட்டம் போயிருச்சு. ஆமா, வரதா புயல்ல ஒரு கூட்டம் போயிருச்சு. டி சுனாமில ஒரு கூட்டம் போயிருச்சு. ஆமா, அங்க பர்மாவுல ஒரு கூட்டம் போயிருச்சு. மியான்மார்ல, தாய்லாந்துல ஒரு கூட்டம் போயிருச்சு. இப்படி எல்லா கூட்டமும் போயிருச்சு. 2019, 20, 21 மட்டும் கொரோனாவுல உலக மக்கள் தொகையில 10 கோடி மக்கள் செத்துட்டாங்களாம். இத்தனை பேரும் செத்துட்டாங்க. ஏன்? உங்க குடும்பத்துல உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க கூட பிறந்தவங்க, உங்க சொந்தக்காரங்க, உங்களோட இருந்தவங்க எத்தனை பேர் செத்துட்டாங்க. எத்தனை பேரை இழந்துட்டோம், எத்தனை பேர் நம்மளை விட்டு போயிட்டாங்க. இனி அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நீ இருக்கிறவங்களை காப்பாத்தி, இருக்கிறவங்களை சபைக்கு கொண்டு வந்து, இருக்கிறவங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து, இருக்கிறவங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து, எப்படியாவது பரலோகம் கொண்டு போறதுக்கு தான் கர்த்தர் இந்த சபையை உருவாக்கி இருக்கிறாரு. வேற எந்த நோக்கமும் இல்ல. எங்கேயோ இருந்து யாரையோ பிரிச்சு கொண்டு வரது எங்க நோக்கம் இல்ல. ஒரு சபையை உடைச்சு கொண்டு வரது எங்க நோக்கம் இல்ல. இந்த சபையினுடைய நோக்கம் எப்படி ஆகிலும் ஒரு கூட்டத்தை, உயிரோடு இருக்கிற ஒரு கூட்டத்தை பரலோகம் கொண்டு வரணும் சார். பரலோகம் கொண்டு வரணும் சார்.
சபை அதுக்குதான் சார். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நிற்கிறதுக்கு தான் சபை. ஆண்டவர் சொல்றாரு, இத மூணு செய்ய, ஜனத்தை பரிசுத்தப்படுத்து, தரிசனத்துல ஓடு, செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவே நில், அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம். சபை இதை செய்யும். நான் நம்புறேன் இந்த சபை இதை மூணு செய்யும். வலது கரத்தை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. இந்த சபை பரிசுத்தத்திற்காக வைராக்கியம் பாராட்ட, ஜனத்தை பரிசுத்தத்துக்கு நேரா நடத்தும். இந்த சபை தரிசனத்துல ஓடும், நிக்காம ஓடும். இந்த சபை செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே ஜபத்துல நிக்கும், முழங்கால நிக்கும், கண்ணீர்ல நிக்கும். ஆமே, அப்படியே கர்த்தர் செய்வாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாம் தேவனுடைய சமூகத்துல. இப்பொழுது அந்த ஆவி செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நிற்கிற ஒரு பெரிய ஆவி. The spirit of prayer, the spirit of intercession. எல்லாரும் எழும்பி நிற்கலாம். வேகமா எழும்பி நில்லுங்க அக்கா, வேகமா எழும்பி நில்லுங்க அக்கா. எல்லாரும் எழுப்பி நிற்கலாமே அக்கா, சீக்கிரம் எந்திரிக்கா. பைபிளுக்கு ஒரு சிப்பை போட்டு, சிப்பை போட்ட பைபிள ஒரு பைப் வச்சு, பைக்கு ஒரு சிப்பை போட்டு எழுப்புங்க. அப்புறம் போட்டுக்கலாம் சிப்புகளை. வேகமா எந்திரிங்க. ஆமா, தண்ணிகளை குடிச்சுக்கிறீங்க. ஆமா, எந்திரிச்சு நில்லுங்க. தோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். மணி எத்தனை ஆகுது? அத்தாடி 9:30 ஆயிடுச்சா? இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு எனக்கு. ஆமா, சோத்திரம். இங்க இருந்து எக்மோர் எவ்வளவு தூரம் பாஸ்டர்யா? போயிடலாம்ல? அப்ப ரைட்டு, ஓகே, கொண்டு போவோம். ஆமா, எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? இப்ப இந்த 3 காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். சிம்பிளா ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஓகேவா? சபை பரிசுத்தப்படுத்தப்படணும். ஆமென். நான் நம்புறேன் இந்த சபைக்கு கர்த்தர் இத 3 கொடுத்துட்டாருன்னா அபார வளர்ச்சியில பெருகிப்போம். அடுத்த சபையோட நம்ம கம்பேர் பண்ணணும்னு தேவையில்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும் நம்ம தேவையில்லை. அவங்க சேனலே போய் நோண்டணும்னு நமக்கு தேவையில்லை. எங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற திட்டமும் தரிசனமும் வித்தியாசமானது. எங்களை கர்த்தர் நடத்துகிற விதங்கள் வித்தியாசமானது. ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஆவியில ஜெபிக்க போறீங்க. ஆவியில ஜெபிக்க போறீங்க. ஆவியில ஜெபிக்க போறீங்க. கொஞ்ச நேரம் பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் பரிசுத்தத்துக்காக இந்த சபை பரிசுத்தத்துல வளருகிற சபை. இந்த சபை வருகிற ஜனத்தெல்லாம் பரிசுத்தப்படுத்தும், வருகிற வாலிபர்கள் எல்லாம் பரிசுத்தப்படுத்தும். இந்த சபைக்குள்ள நுழையிற வாலிபன் எல்லாம் பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டுவான். அது வரைக்கும் ப்ளூ ஃபில்ம் பார்த்துக்கிட்டு இருந்தவன், அது வரைக்கும் அருவருப்பான சுய இன்பத்துக்கு அடிமையாய் இருந்தவன் இந்த சபைக்குள்ள வரும் பொழுது இனி அவைகளில் இருந்து விடுதலையாக்கப்படுவார்கள். அசுத்தமான படங்கள் இனி பார்க்க மாட்டாங்க. ஆமென். இந்த சபை பரிசுத்தப்படுத்தும், வாலிபர்களை பரிசுத்தப்படுத்தும், ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆமென். ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழணுங்கிற ஒரு வெறியை ஏற்படுத்தும், ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்தும். இந்த சபை தரிசனத்துல ஓடும். இந்த சபை கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனங்கள்ல ஓடும். கர்த்தர் வச்சிருக்கிற அழைப்புல ஓடும். ஆமா, கர்த்தர் என்ன திட்டங்கள் வச்சிருக்கிறாரோ, என்ன தரிசனங்கள் வச்சிருக்கிறாரோ, ஊழியனுக்கு கர்த்தர் என்னென்ன கொடுத்திருக்கிறாரோ அந்த தரிசனத்துல பயணிக்கும். கடைசியா ஒண்ணு, இதுக்குதான் ரொம்ப அதிகமா ஜெபிக்க போறோம். இன்றைக்கு இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு ஜெப ஆவிய கர்த்தர் ஊற்றுறாரு. நல்ல தலைக்கு மேல கையை தட்டி வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசி, the spirit of prayer, the spirit of prayer, the spirit of intercession, the spirit of prayer, there is a revival started. ஜெபிக்கிற சபையில எழுப்புதல். விடாம கையை தட்டி வாயை திறந்து நல்ல அந்நிய பாஷையில பேசு. ஆவியில பேசு. ஆவி மண்டலத்துல ஒரு யுத்தம். வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் மின்னலை போல கீழே விழுகிறது. உரா கபரகதன சகதரவ உரா பகதன மகுதரவதனகத. யார கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். விடுதலை. வியாதி விடுதலை, சாவ விடுதலை.
இந்த கிராண்ட் ஓபனிங்ல கர்த்தருடைய ஆவியானுடைய நிறைவு கடைசி தருணத்தில் ஊற்றப்படுகிறது. மின்னலை போல சாத்தான் கீழே விழுகிறான். இனி சாத்தானின் ராஜ்யத்திற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்துதல். அவன் ராஜ்யங்கள் அழிக்கப்படும். வானமண்டலங்களுக்கு மேலாக அங்கே இருக்கிற சிங்காசனத்துக்கு மேலாக நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை அமைப்பேன் என்று சொன்னவன் கீழே தாழ தள்ளப்பட்டு போனான். இனி ஜெயத்தை கர்த்தர் தந்துகிட்டே இருக்கிறார். நல்ல 2 கைகளை உயர்த்தி ஆராதனை உங்க சத்தம் வரணும். கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி நல்ல ஒரு ஜெப ஆவியோடு ஒரு அர்ப்பணிப்போடு இந்த இடத்தை விட்டு கலைந்து சொல்லுங்க. உந்தன் ஏக்கம் இருப்பான், உந்தன் ஏக்கம் இருப்பாம் எல்லாம் எங்கள் இதய துடிப்பாய் மாறட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, நாங்க கலசங்களை எடுத்துக்கொண்டு தேவனே இதய துடிப்பாக என் மூலமாய் வாதை நிறுத்தப்படுவதாக. நன்றி தகப்பனே. கைகளை உயர்த்தி மீண்டும் ஒரு விசை ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே. ஆமென் தகப்பனே. இயேசுராஜா சபையார் எல்லாம் சேர்ந்து நல்ல கைகளை தட்டி கர்த்தர் செய்த அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய மகத்துவங்களுக்காக, வல்லமை பொருந்தின அவருடைய மாட்சிமைக்காக, மகிமையானவர்களை நமக்கு செய்ததற்காக, வார்த்தைகளை அனுப்பி நம்மை சந்தித்ததற்காக, நம்மை பலப்படுத்தினதற்காக, தூப கலசத்தை எடுக்கவும் ஓடவும் நிற்கவும் நம்மை உணர்த்தி நம்மை பலப்படுத்தி நமக்கு உதவி செய்கிற சகல கிருபைகளுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜனங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். வந்த ஒவ்வொரு கணத்துக்குரிய ஊழியர்களையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் எங்கள் எல்லாரும் இணைத்த தெய்வங்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் உண்டான துதிகன மகிமைகளை உங்க பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்டுக்கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமீன். 2 நிமிடம் நின்ற வண்ணமாய்
நாம் நன்றி தெரிவிக்க போகிறோம். வந்திருக்கிற எல்லா கணத்திற்குரிய போதகர்களுக்காகவும் மீண்டும் ஒரு விசை நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்வோம். யோசுவா மிஷன்ஸ் ஊழியத்தின் சார்பாக வந்திருக்கிற ஒவ்வொரு கணத்திற்குரிய ஊழியர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். திடீரென்று இந்த ஆலயம் குறுகிய நாட்களிலே ஏற்பட்டது. சில காரணங்கள் சிலர் அதற்கு காரணமாக இருந்ததுண்டு. அவர்களை கனப்படுத்தும்படிக்கு விரும்புகிறேன். சகோதரி ஜாய் அவர்கள் முன்பாக வரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் அவருக்கு பரிசளிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். சிஸ்டர் ஜாய் அவர்களை அவருடைய குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த இடம் நமக்கு கிடைப்பதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் அருமையான சகோதரி அவர்கள், நம்முடைய மத்தியில் இருக்கிற பாஸ்டர் மைக்கேல் அவர்கள் அவர்களுக்கு பரிசளிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நல்ல கைகளை தட்டி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இதிலிருந்து நிறைய வேலைகளை செய்ததான அருமையான சகோதரர்கள் உண்டு. துரிதமாக அழைக்கிறேன். நீங்கள் பார்க்க இந்த எலக்ட்ரிக்கல் வேலை எல்லாவற்றையும் செய்து கொடுத்தவர் சகோதரன் ரூஃபஸ் அவர்கள் முன்பாக அழைக்கிறேன். சீக்கிரமாக வந்து சகோதரன் ரூஃபஸ் அவர்கள் அவர்களுக்குரிய பரிசை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சகோதரன் ரூஃபஸ் சீக்கிரம் வாங்க. அடுத்து இந்த பெயிண்டிங்கில் நமக்கு உதவி செய்து 2 நாட்களுக்குள்ளாக முழு இடத்தையும் பெயிண்ட் பண்ணி முடித்ததான சகோதரர் சரவணன் அவர்கள் இருக்கிறார்கள். கரங்களை தட்டி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். அவர்களை முன்பாக அழைக்கிறேன். பெயர் சொல்லு. சரவணன் வாங்க, முன்னாடி வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, குயிக்காக வாங்க. சரவணன் வாங்க, சரவணன் ரூஃபஸ் வாங்க. அவர்களுக்கு பரிசை நாம் கொடுப்போம். அதனைத் தொடர்ந்து இங்கே பார்க்க இந்த எல்லா அரேஞ்ச்மெண்ட்லேயும் கூடவே இருந்து சிறிய காரியமானாலும் ஒரு பெரிய காரியங்களானாலும் வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்து இதை எதை இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்து என்னை தைரியப்படுத்தினதான அருமையான சகோதரன் சேது அவர்களை முன்பாக அழைக்கிறேன். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்களை முன்பாக வந்து அவர்களுக்கு ஒரு பரிசை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். சகோதரன் சரவணன் அவர்கள் பரிசை பெற்றுக்கொள்வார்கள். சகோதரன் சேது அவர்கள் பரிசை பெற்றுக்கொள்வார்கள். ரூஃபஸ் எங்க வாங்க, சேது ஐயா வாங்க முன்னாடி. கைகளை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த நேரத்தில் குறிப்பிட்ட இந்த புல்பீட்டுக்கு பார்த்தீங்களா, ஒரே நாளில் இதை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இது எல்லாமே என்னுடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதை ஆரம்பிக்கும் பொழுது அந்த சகோதரிக்கு தெரியும், என்னிடத்துலேருந்து வெறும் ஒரே 1 லட்சம் ரூபாய். ஆனால் இன்றைக்கு செலவு செய்திருக்கிற பணம் முழுவதும் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் இதற்காக செலவிடப்பட்டிருக்கிறது. கர்த்தரை முன் வச்சு சொல்கிறேன், 1 ரூபாய்க்கு கூட நான் ஒருத்தர்கிட்டையும் பேசலை. கர்த்தர் எவர்களுடைய ஆவியை ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் இந்த ஊழியத்துக்கென்று தங்களுடைய கைகளை பலப்படுத்தினார்கள். ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி என்னால் சொல்ல முடியும். ஆனால் செய்ய முடியாமல் போனவர்களுக்கு அது வருத்தமாகி போய்விடக்கூடாது என்பதற்காக நான் அதை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் கவலைப்படாதீங்க பாஸ்டர், தைரியமாக இருங்கன்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்தினார்கள். குறிப்பாக ஒரு தம்பி காட்சன், அவங்க இல்லை, இன்னைக்கு ஒரு காரியமாக வெளியில் போயிருக்கான். காட்சன் இருக்காப்லையா? காட்சன் இருக்காரா? அவர் சொன்ன வார்த்தை, எதுவும் கவலைப்படாதீங்க, எப்போனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னான். அவன் வந்து தான் ஒரே ராத்திரியில் இந்த வசனம் முழுக்க ஒட்டுவதற்கு அவன் கூட நின்று எல்லா காரியத்தையும் செய்து கொடுத்தான். எனக்கு நிறைய பேர் உடன் வந்து உதவி செய்யலை, அதுக்காக நான் தப்பாக எடுத்துக்கிட்டேன்னு நினைக்காதீங்க. உங்களால் முடியாத சூழ்நிலைகள் என்பது எனக்கு தெரியும். என்னால் இயன்ற வரைக்கும் நான் இப்போ கொண்டு வந்துட்டேன். இந்த ஆலயத்தையும் ஊழியத்தையும் நான் துவக்கிட்டேன். சபை ஜனங்களாகிய நீங்கள் தான் இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போவதற்கு என் கைகளை பலப்படுத்த வேண்டும் என்பதை சபையாருக்கு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் உங்கள் தலைமுறைகளுக்கும் கர்த்தர் பண்ணியிருக்கிற வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிற ஊழியத்திலே முழுநேர பணியிலே என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்பதை நானும் என் குடும்பமுமாக உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்ளுகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு பணம் இல்லை. ஒரு குடும்பத்தினிடத்தில் ஃபோன் பண்ணி நாளைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், நமக்கு சொன்னதா இடம் கிடச்சிருச்சு அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு ஃபோன் அவங்க வச்சுட்டாங்க. அவங்க வேற ஏதோ ஒரு அலுவலாக இருந்தாங்க. கடைசியில் அங்கேருந்து முதல்ல வாங்க வீட்டுக்கு போவோம், பாஸ்டர் என்னமோ ஃபோன் பண்ணாரு அப்படின்ட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி, என்ன பாஸ்டர் என்ன பிரச்சனை? இல்லை சிஸ்டர், இடம் கேட்டிருந்தீங்க இல்லையா, இடம் ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பாஸ்டர் கொடுக்க வேண்டியதானே? ஆமாம் சிஸ்டர், இவ்வளோ கொடுக்கணும், இன்னும் இவ்வளோ கொடுக்கணும்னு சொன்னேன். அவங்க என்ன மத்தியானம் வீட்டுக்கு வாங்க பாஸ்டர்னு சொன்னாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, மறுபடியும் நீங்கள் தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவங்க கிட்ட இருக்கிற நகை எடுத்துக்கொண்டு போய் அடமானம் வச்சு முதல்ல இடத்த புக் பண்ணுங்க பாஸ்டர்,
இடம் கிடைக்கிறது ரொம்ப சிரமம்னு சொல்லி தங்களுக்கு இருக்கிறவற்றவைகளை வைத்து இந்த ஊழியத்தில் என்னை தாங்கினாங்க. இன்னொரு சகோதரன் உண்டு, கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமான்னு கேட்டார். அங்கே போனேன். அவர் ஜெபம் பண்ணி கையில் ஒரு கவர் கொடுத்தாரு. வந்து பார்த்தேன். அன்னைக்கு என்னென்ன தேவையோ டக்குன்னு செக்கை எழுதி போட்டு கொடுத்தேன். இந்த ஜன்னல் எல்லாம் ஒரே நாளில் வைக்கப்பட்டது. நீங்கள் உள்ளே பிரவேசித்த இந்த கதவு நேற்று இரவு வரை போடப்படவில்லை. இன்று இரவு உங்கள் கண்களுக்கு முன்பாக அந்த கதவு பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. இது எல்லா வச்சையும் பார்க்கும்பொழுது எனக்கு தெரியுது, கர்த்தர் என்னை சரியா வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். என்னோடு கூட இருக்கிற ஜனங்களையும் அரவணைத்து கொண்டு போவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார் என்பதை சின்ன சின்ன காரியங்களை பார்த்தேன். நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. நேற்று இரவு கூட ஒருத்தங்க ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி ஒரு சின்ன அமௌண்ட்டு கொடுத்தாங்க. அதை வச்சு தான் அந்த கதவு போட உங்களுக்கு வேண்டிய கூலியை இன்னைக்கு காலையில் கொடுத்து அவங்களுக்கு அனுப்பினேன். ஒன்று தெரியும், ஊழியத்துக்கு அழைச்சது கர்த்தர். கிருபை வரங்கள் அவருடையது, வரங்கள் அவருடையது, கிருபை அவருடையது, அழைப்பு அவருடையது, ஊழியம் அவருடையது. அதை செய்யும்படிக்கு கர்த்தர் என்னை நிறுத்தி இருக்கிறார். இந்த ஊழியத்தில் கடைசி மட்டும் தொடர்ந்து பிரயாணப்பட எனக்காக ஜெபியுங்கள். ரூஃபஸ் இருக்கிறீங்களா? வாங்க, முன்னாடி வாங்க. ஜஸ்டின் வாங்க. ஜஸ்டின் கம் கம் குயிக், டைம் ஆச்சு, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ஜஸ்டின் சீக்கிரம் வாங்க. ரூஃபஸ் வாங்க, குயிக்கா வாங்க. இந்த ஃப்ளெக்ஸ் இதெல்லாம் ஒரே நாள் அடித்து எடுத்து நிறுத்தப்பட்டது. இந்த ஸ்டேஜ் ஒர்க் தம்பி தான் நமக்கு செஞ்சு கொடுத்தது. கைகளை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். பாஸ்டர் கதிரவன் அவர்கள் அவருக்கு ஒரு பரிசு எடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேல 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 மேல. ஜெபத்தை நாம் நிறைவு செய்வோம். இதுவரை நீங்கள் தந்த எல்லா ஒத்துழைப்புக்கு நன்றி. இன்னைக்கு ரொம்ப கால தாமதமானதுனால தயவு செய்து பொறுத்துக் கொள்ளுங்கள். மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன். இப்போ நான் பாஸ்டர் ஆயிட்டேன், அதனால என்ன பண்ண மாட்டேன், மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன். அப்படிலாம் இல்லை. கால தாமதத்தை பொறுத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் உங்கள் சகோதரன் தான். திரும்பவும் சொல்றேன், வேறு எங்கேயாகிலும் எந்த உறவுகளை பார்க்க நேர்ந்தாலும் தயவு செஞ்சு அவங்களோடு கூட பேசுங்க. யாரையும் வெறுக்காதீங்க. நான் யாரையும் வெறுக்கலை, யாரையும் பகைக்கலை. இன்னைக்கும் ஜேம்ஸுக்கும் ஜோபுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டு அவர்களுக்கான இருக்கை இங்கே போடப்பட்டு தான் இருக்கிறது. வர முடியாமல் போனதற்கு அவர்களுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், அவர்களை குறை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அவர்களுக்கும் அழைப்புதல் கொடுக்கப்பட்டு இருக்கைகள் அமர்த்தப்பட்டிருக்கிறது. அவர்களால் வர முடியவில்லை. நான் யாரையும் பகைக்கலை. ஊழியத்துக்கு வந்திருக்கேன்னா யார் மேலேயும் கசப்பெல்லாம் வைக்கல. கர்த்தர் எனக்கு தந்த பாதையில் தூப கலசத்தை எடுத்து ஓட வேண்டிய இடத்திற்கு ஓடி, நிற்க வேண்டிய இடத்துல நின்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை தரும்படி, எனக்காகவும் என்னுடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களுடைய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஜெபித்து நிறைவு செய்வோம். நம்முடைய மத்தியில் இருக்கிற பாஸ்டர் எபினேசர் சபையினுடைய போதகராக இருக்கிற பாஸ்டர் பீட்டர் ஐயா அவர்கள் வந்து ஆசீர்வாதத்தோடு கூட நமக்கு நிறைவு செய்வார்கள். ஜெபம் செய்வோமாக. பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, தர்மியான நல்ல மாலை வேலைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அமைதியான இரவிலே உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் கடந்த வரவும் துவக்கம் முதல் முடிவு மட்டும் தேவ பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாக ஏதேன் தோட்டத்தில் உலாவின என் தேவனாகிய கர்த்தர் இந்த சபைக்குள்ளாக நீர் உலாவி வந்ததற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக எங்களுக்கு ஏற்றதான நல்ல மன்னாவை தம்முடைய தாசனை கொண்டு நீர் வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கிறதான இந்த திருச்சபையை ஆரம்பிக்க முடியாத ஒரு பாரத்தையும் தரிசனத்தையும் விசுவாசியின் மேலே நல்ல ஒரு கரிசனையும் கொடுத்து ஒரு அன்புள்ளம் கொண்ட தாழ்மையான தேவ ஊழியராக இருக்குதானே அப்பா. பாஸ்டர் ஜோஷ்வாவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அதான் தம்முடைய தாசனை எந்த நோக்கத்தோடு கூட அழைத்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அந்த நோக்கம் தரிசனம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எளியவனை குப்பையிலிருந்தும் சிறியவனை புழுதியிலிருந்தும் தூக்கி விடுகிறார் சொன்ன வசனத்தில் முடியாது. இந்த கனமான உன்னதமான மகிமையான பரிசுத்தமான விலையேறப்பெற்ற ஊழியத்தை உம்முடைய தாசனுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறீர். குடும்பமாக சேர்ந்து உம்முடைய ஊழியத்தை இந்த திருப்பணியை செய்யும்படி கர்த்தர் கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த திருச்சபையில் இணைந்திருக்குதானே மூப்பர்களுக்காக, விசுவாச குடும்பத்தாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். பேர் பேராக தனித்தனியாய் குடும்பமாக ஆசீர்வதித்தரலாம். இந்த வேளையிலையும் தம்முடைய தாசன் சொன்னது போல ஆண்டவரே, இதற்கு உதவி செய்ததான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சபையை கர்த்தர் கட்டி எழுப்புவீராக. மந்தையிலே ஆடுகள் பெருகுவது போல இந்த திருச்சபையில ஜனங்கள் பெருகட்டும். கேட்ட சத்தியத்தை விட்டு விடாதபடிக்கு, மறந்து விடாதபடிக்கு அதை நடைமுறையிலே பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறதா
நம்முடைய கருத்தில் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக அப்பா இந்த பிரதிஷ்டை ஆராதனையிலே பல இடங்களிலிருந்து கடந்து வந்த தேவ ஊழியர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் யாவரும் ஒருமித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு மோசேனுடைய கரத்தை ஆரோனும் ஊரும் தூக்கி பிடித்தது போல பாஸ்டர் ஜோஷுவாவுடைய கரத்தை தூக்கி பிடிக்க ஜெபத்தில் தாங்க எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய முடியும் ஆட்சேபிக்கிறோம். திருச்சபையுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக. ஒவ்வொரு வாரமும் நடக்கிற ஊழியங்களை கர்த்தர் மகிமைப்பட முடியும் ஆட்சேபிக்கிறோம். வருகிற விசுவாசல் சுகம் பெறட்டும். எல்லா பிரச்சனை போராட்டம் விடுதலாக்குறாங்க. தேவ சமாதானம் கூட இருக்கட்டும். இந்த நாளிலே தேவ செய்தியை கொடுத்த தம்முடைய தாசனை மறுபடியும் நம்முடைய கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். அவள் போகிற எல்லா இடங்களிலேயும் கர்த்தருடைய கரம் முன்னும் பின்னுமாக இருந்து வழிநடத்தி செல்லும்படி ஆட்சேபிக்கிறோம். தாழ்த்தி உரிமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். தேவ சமாதானம் இந்த ஊழியத்தில் இந்த திருச்சபையில் இருக்கும்படியா ஆட்சேபிக்கிறோம். தொடர்ந்து இந்த பிரதிஷ்டை ஆராதனையிலே நாங்கள் யாவரும் ஒரு மனதோடு கூட வந்து கலந்து கொள்ளும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. எந்த விதத்திலையும் ஒரு சோர்வின் ஆவி, பலவீனத்தின் ஆவி ஆண்டவரே பாஸ்டர் ஜோஷுவா அவர்களை தொடக்கூடாது. ஆண்டவரே, தொடவே கூடாது, தொடக்கூடாது. நீர் வேலை அடைத்து காத்து கொள்ளும்படி ஆட்சேபிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். மீட்பரேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட ஏறெடுக்கிறோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலவித உபகாரங்களையும் பரவாதி. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலம் இந்த நாளின் ஊழியத்தில் கலந்து கொண்ட தமிழ் மக்களோடும் இந்த திருச்சபையை இங்கு ஆரம்பிக்கும்படி கிருபை பாராட்டின தேவனாகிய கர்த்தரோடும் தேவ ஆசீர்வாதம், தேவ சமாதானம் அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.